லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது புயலாக மாற உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ளது. புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். சென்னை, புதுச்சேரி இடையே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போதே தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சென்னை, கடலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இன்னும் கனமழை தொடரும் என்பதால் அதிக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தரைப்பாலங்கள், சுரங்க வழி பாதைகள், நீர்நிலையை ஒட்டியுள்ள ரோடுகள் மூழ்கக்கூடும் என்பதால் அரசு பஸ் டிரைவர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுரங்க பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பஸ்களை மாற்றுப்பாதையில் இயக்க வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பஸ்களை காட்டாற்று ஓரங்களில் உள்ள சாலைகளில் கவனமாக இயக்க வேண்டும். தண்ணீர் தேங்கியுள்ள வழித்தடங்களில் பஸ்களை இயக்கக்கூடாது. பஸ்களில் மழைநீர் ஒழுகுவது போன்ற குறைகள் இருந்தால் உடனடியாக டெப்போ மேனேஜர்களிடம் தெரிவித்து சரி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன் பெய்த கனமழையின் போது பல இடங்களில் சுரங்கப்பாதையில் பஸ்கள் சிக்கியது. இதுபோன்ற அசாதாரணமான சூழல் ஏற்படக்கூடாது என போக்குவரத்து துறை முன்கூட்டியே எச்சரித்துள்ளது.